லெமன் சேவா, சுண்டல் பாருங்கள், சுண்டல் கேசரிங்க. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி இல்லையா, சுண்டல் லெமன் சேவா கேசரி பாருங்க. தம்பி சாப்பிட்றோம் பாருங்க. தம்பி ஆய் கேட்டு, தம்பி ஆய் கேட்டுங்க, ஆய் கேட்டுங்க. எப்படி நல்லா இருக்க பிரசாதம்? ஷாருக்கான் வாங்க. இந்த லெமன் சேவ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன தான் சாப்பிடாலும் சரிங்க, கோயில் பிரசாதம் அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. கேசரி சாப்பிட்டு பார்க்கலாம், செம்ம டேஸ்ட்டு. கேசரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். நைட் அவ்வளோதான், டிஃபன் முடிஞ்சிடுச்சுங்க. பாருங்கள் கேசரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் பாருங்களேன், அந்த ரவை எப்படி நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்காங்க. ஜெயராமன் கேட்ரிங் சர்வீஸ் அவ்வளோதான் பண்ணுறாரு, சூப்பராக இருக்குங்க. சேவும் காட்டுறேன் பாருங்கள். சேவ் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள். சேவு பாருங்கள் அப்படியே பொல பொல பொலன்னு கொட்டுது பாருங்கள், கையில் எடுத்தாலே. இது தாங்க சாப்பிடுவோம், அந்த பக்குவம் நல்லா இருக்குங்க. டைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சுண்டல் கூட பாருங்கள், சன்னா கூட பாருங்கள், இப்படி உடைச்சோன்னா உடையணும், தெரியுதுங்களா? சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ஒரு பக்குவம். இது இவ்வளோலாம் சாப்பிட முடியாதுங்க, கொஞ்சம் தாங்க சாப்பிடுவேன். நான் வீடியோக்காக கொஞ்சம் சாப்பிட்டு பண்ணுறத நான் என்னமோ நிறையா சாப்பிட்றேன் எல்லாம் நினச்சிட்றாங்கங்க. நீங்கள் மக்களே எல்லாத்தையும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறவங்க நினைக்காதீங்க. நான் என்னமோ நல்லா ஹோட்டலில் நல்லா சாப்பிட்றேன், இந்த மாதிரி பிரசாதம் நிறையா சாப்பிட்றேன்னு நினைக்கிறாங்க. சும்மா டேஸ்ட்டுக்கு வீடியோக்காக சாம்பிளுக்காக சாப்பிட்றாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க, நல்லா சாப்பிட்றடாடே அப்படின்றாங்கங்க. நான் என்னங்க சொல்கிறது? தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் நல்லா சாப்பிட்றணுன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? பாய்.